ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, நாள்தோறும் உங்களை பார்ப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் கடந்த 2-3 நாள் வந்த எபிசோடெல்லாம் நிறைய பேர் நமக்கே ஃபோன் பண்ணி, சார் சூப்பர், ஷேர் பண்ணிட்டேன், புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னாங்க. அதுக்கு எங்கள் குழு தான் காரணம். எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் ஐயப்பனுடைய விஷயங்களுக்காக நிறைய புத்தகங்களை வாங்கி தருவதும், நல்ல குருமார்களை நாங்கள் சென்று சேகரித்து பார்த்து பேசி பதிவு செய்து உள்வாங்கி உங்களுக்கு தருவது தான் எங்களுடைய நோக்கம். காரணம், உலகத்தில் மகா உன்னத வழிபாடு ஐயப்ப வழிபாடு. இப்போ பழனி உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் தெரியும், சுவாமிமலை தெரியும், அப்படி திருப்பரங்குன்றம், இப்படி பல விஷயங்கள் முருகனுக்கு பெருமையை சொல்லுவோம். அதுபோல் ஐயப்பனுக்கு உங்களுக்கு தெரியும், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்பிள்ளை, எரிமேலி, தர்மசாஸ்தா, அதனுடைய சிறப்பை குறித்தே நம்ம ஒரு எபிசோடில் பார்த்தோம். முருகனுக்கு தெய்வ சிகாமணின்னு பேர் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஏன், தெய்வமாகிய அப்பனாகிய சுப்பனுக்கே பாடம் சொன்னான் சுவாமி மலையிலே. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் ஏன், தன்னுடைய பிரம்மாவினுடைய ஆணவம் போக்கி நின்னை வணங்கினும் தன்னகந்தை தவிர்க்கலன் ஆதலால் அவனை அரும் திறன் வைத்தனே தலையில் குட்டி ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியலேன்னு வந்து சிவனே கேட்க, நீ மாணவன் நிலையில் உட்காருன்னு கை கட்டி ஆசிரியர் நிலையில் சொன்னதுனால குரு மரியாதையாக அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன். சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளில்லை, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, இது சொன்னது தெரியும். தெய்வத்திற்கெல்லாம் மேலானவன்னு சொல்கிறோம் தெய்வ சிகாமணியை. ஒரு குன்றுக்கு மேலே முருகன் நிற்பான், அவனுடைய பாதத்திலிருந்து மலை, அந்த மலையிலிருந்து கல்லிலிருந்து தான் செதுக்கி பிற தெய்வங்களை செய்கின்றோம். பிற தெய்வங்கள் எல்லாம் சிகை என்றால் அந்த சிகைக்கு மேலே வைக்கக்கூடிய மணி போன்றவன், அதனால்தான் தெய்வ சிகாமணி. வைதாரையும் வாழ வைப்பான் முருகன். அப்படின்னா என்ன, கடைப்பல் முடைக்காதவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி வைதாரையும் வாழ வைத்த தமிழ் கடவுள் முருகன். இப்படி பல பேரில் அறிமுக கடவுளை கொண்டாடுறமே, அவருடைய சகோதரன் ஐயப்பனை, ஐயப்பன் முருகன் விநாயகன் சகோதரன் சிவன் சொரூபி பார்வதி தாயின் பிள்ளைகள் என்று நமக்கு வரலாற்று பதிவுகள் சொல்கின்றது. அப்பேற்பட்ட ஐயப்பனுக்கு மணிகண்டன் என்று ஒரு பெயர் உண்டு. எனது மணிகண்டன். உங்களுக்கு தெரியும், சபரிமலை ஐயப்பவருடைய பக்தி பாடல்களில் சொல்லுவாங்க, மணிகண்டா மணிகண்டா மாமலை வாசா மணிகண்டா, அரிகர சோதனை மணிகண்டா, ஆனந்த ஜோதிக மணிகண்டா, காந்த ஜோதிக மணிகண்டா, காட்சிகளிப்பாய் மணிகண்டா, நம்பியவருக்கு மணிகண்டா, நம்பாதவருக்கு மணிகண்டா, இன்பம் கொடுக்கும் மணிகண்டா, இன்னல் தீர்க்கும் மணிகண்டா, துறவர வாசிய மணிகண்டா, துன்பம் தீர்க்கும் மணிகண்டா, 18ஆம் படியே மணிகண்டா, பக்தரை காக்கும் மணிகண்டா, மணிகண்டா மணிகண்டா மாமலை வாசா மணிகண்டா. இந்த பெயர் காரணம் எதற்கு? மணிகண்டன் பெயர் காரணம் என்ன? அற்புதமாக நம்முடைய குருமார்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கன்னிசாமிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயப்ப பக்தர்களுக்காக. நம்ம கார்த்திகை மாலை ஆரம்பித்தோடனே மாலையை போட்டு வேட்டி சட்டை கட்டி சந்தன குங்குமம் வச்சு கோவிலுக்கு போய் சாமியை பார்த்தா, சாமி சரணம் மணிகண்டா சரணம் மணிகண்டா, பிள்ளைங்களை குழந்தைங்களை பார்த்தாலே மணிகண்டா மணிகண்டான்னு தான் கூப்பிடுவா. இந்த மணிகண்டன் ஏன் பேர்? உங்களுக்கு தெரியும், பந்தளத்தை ஆட்சி செய்தவன் ராஜசேகர மன்னன். மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்த அவருக்கு ஒரு குறையும் இல்லை. தனக்கு பின்பு இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, வாரிசு இல்லையே என்று நினைத்த போது, அவருடைய துணைவியார் துடித்த போது, வேட்டைக்கு புறப்பட்ட ராஜசேகர மன்னன் பம்பா நதிக்கரையில் ஒரு அழுகுரலை கேட்டு யார் என்று பார்க்க, ஒரு பச்சிலம் குழந்தை சூரிய வடிவில் சந்திர சொரூபில் விண்ணச்சத்திரங்களைப் போல ஜொலித்து கொண்டு மணிமணியாக கோக்கப்பட்ட மாலையோடு பம்பா நதிக்கரையில் விண்ணை முட்டக்கூடிய மரங்களுக்கும் சோலைகளுக்கும் மத்தியிலே அழுகுரல் தெய்வத்தின் குரலாக கேட்க, அதை எடுத்து இவர் மார்போடு அணைத்து பார்க்க, முப்புரி நூல் தாளம்பு குடையோடு ஒருவர் நிற்க, சட்டென்று அந்த பெரிய மனிதர் சொன்னார், மகாராஜா, மக்களை குறைவின்றி காக்கக்கூடிய நீ, இந்த பிள்ளை உன்னுடையது, யோசிக்க வேண்டாம். மணி மாலைகளோடு காட்சி தரக்கூடிய இவருக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வழிப்பாய்.
மணி மாலைகளோடு காட்சி தரக்கூடிய இவரை உன் மகனாக பாவித்து மணிகண்டன் என்று அழைப்பாய். இப்போ தெரிஞ்சுக்கங்க, 85 வருஷத்துக்கு முன்பு தீக்கிரையான சபரிமலையில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் சிதலமடைந்த போது நவாப் ராஜமாணிக்கம் பிடிஆர் வழங்கிய அந்த புதிய சிலைக்கு முன்பாக இருந்த பழைய சிலையை அந்த பிம்பம் சிதலமடைந்ததை வழிபடக்கூடாது என்பதற்காக உருக்கி செப்பனிட்டு செம்மைப்படுத்தி மணி வடிவமாக்கி இன்றைக்கும் மணிகண்டனுடைய சன்னிதானத்தில் மணி ஓசை எழுப்பிக் கொண்டே இருக்கும். மணிக்கும் ஐயப்ப வழிபாட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இன்றைக்கும் சபரிமலைக்கு போகிறவங்க பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள்ட்ட மணி வாங்கி கொண்டு போய் விரதம் இருந்து வாங்கி அதை இருமுடியில் கட்டி கொண்டு போய் சபரி சன்னிதானத்தில் கட்டினா மணிகண்டன் பிறப்பான்கிற ஐதீகம் உண்டு. எனவே அந்த பிள்ளை பருவம்னு உங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு அந்த காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாலாட்டு பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், பிள்ளை பருவம்னு அப்படியே வரிசையாக பருவங்களை, அப்படி விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் என்று குழலிருந்து யாழிருந்து என்பன் மலரை சொல் கேளாதவர் என்கின்ற வகையில் சின்ன வயசில் மணிகண்டனுக்கு சூட்டப்பட்ட அந்த பெயர் மகாராணியின் மணிவயிற்றில் குழந்தை பிறந்த பிறகும் பிடிப்பால் கொண்டு வந்த பிறகும் சில பேருக்கு வளர வளர பேர் மாறி வேற பேர் வந்துடும், இல்லை புனை பெயர் நின்றும், மரபு பெயர் நின்று போயிடும். ஆனால் மணிகண்டன் எப்போது பம்பா நதிக்கரையில் சூட்டப்பட்டானோ அந்த பெயரோடே நிலை நிறுக்கப்பட்ட ஓர் கடவுள் இந்த மணிகண்டன். இந்த மணிகண்டனுடைய பெயர் காரணத்தை தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியமல்ல, நீங்களும் ஐயப்ப பக்தர்களை வாயார மனதார மனம் குளிர உள்ளமும் இல்லமும் மகிழ மணிகண்டா 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 மாமலை வாசா மணிகண்டா என்று அழைத்தால் மலை மீது இருக்கும் மணிகண்டன் உங்கள் மடி மீது சின்முத்துரையோடு அமர்வான். மீண்டும் மற்றொரு எபிசோடில் சந்திக்கலாம். சுவாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா.